ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு பேக்கரியில் கிடைக்கிற சாக்லேட் கேக்கு போலவே ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் 2 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நான் 10 ரூபா பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இதை ஈரம் இல்லாத ட்ரையான மிக்ஸி ஜாரில் இது 2 உடைச்சி போட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சிட்டு வந்தது இது போல் இருக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 2 சிட்டிகை அளவு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. நம்ம கலந்தெடுத்த பேட்டர் இது போல் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம இப்போ மாற்றி வைக்கணும். நான் இதுக்கு கேக்கு டின் எடுத்திருக்கேன். கேக்கு டின்னு தான் தேவைன்னு இல்லை, வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிண்ணம் இருந்தால் கூட போதும். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் இது போல் போட்டுக்கோங்க. இப்போது இதில் கேக்கு மாவை சேர்த்துக்கலாம். மாவை இது போல் சேர்த்துட்டு இது போல் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போது இதை வேக வைக்க நான் குக்கரில் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டு கூட போட்டுக்கலாம். இது நல்லா சூடானதும் நம்ம கேக்கு டின்னை இதில் வச்சிடலாம். பார்த்து மெல்லமாக வச்சுக்கோங்க. குக்கர் சூடாக இருக்கிறதுனால கையில் பட்டுடாமல் கேர்ஃபுல்லாக வைங்க. இப்போது மூடி போட்டு மூடிக்கலாம். விசில் போடக்கூடாது. அது போலவே கேஸ்கட்டும் போட வேண்டாம். இதை நல்லா மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போது இது முழுமையாக வெந்து வர 40 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்குறேன். கத்தியோ டூத்பிக்கோ வச்சு இது போல் குத்தி பாருங்கள். கேக்கு முழுமையாக வெந்துருச்சு. இப்போது இதை நல்லா ஆற விட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. ஒரு தட்டில் இது போல் கமுத்து விட்டு தட்டினீங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள், நம்மளோட ஓரியோ பிஸ்கெட்டில் செய்த கேக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பேக்கெட் பிஸ்கெட்டில் ரொம்ப சூப்பராக கேக்கு செய்து முடிச்சிட்டோம். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.